டேய் ராஜா, ஒரு விஷயத்துல மட்டும் நான் லக்கி தான்டா. ஏன்டா அப்படி சொல்றேன்? இல்லடா, சந்தியா கிட்ட எடுத்து சொன்ன புரிஞ்சுக்கிட்டா மன்னிச்சுட்டா. ஆனா உன் நிலைமைதான் பாவமா இருக்குடா. நீ அன்லக்கிடா. டேய் டேய் டேய், கொஞ்சம் அடக்கி வாசிடா. இல்ல ராஜா, வெண்பாக்கு பிடிக்காது. அது மீறி நீ தைரியமா பண்ணலாம் உனக்கு தேவைதான்டா. நானே என்ன பண்ணணும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன வெறுப்பா எடுத்துட்டு இருக்க வெறுப்பு. இல்லடா, பார்த்தல மாமாக்கே எப்படி விழுந்துச்சு. நீ ரொம்ப பாவம் தான்டா. பேசுடா, நல்லா பேசு. சரி, என்னடா பண்ண போற? இல்லடா, நம்ம வீட்டுக்கு தான் கிளம்ப போறேன். ஏய் ராஜா, என்ன சொல்ற? என்னடா சொல்லணும்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவ்வளவு தூரம் பேசிருக்கேன், சாரின்னு கேட்டியாச்சு, இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது இது நான் ஊனுக்கு சொல்றா. நான் என்னதான் பண்ண? அதான் கிளம்புறேன்டா. டேய், அவ ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கா. நீ அதை மீறி நீ பண்ணது உன் மேலதான் தப்பு. நீ அவளை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன, அவ வராம இருக்காள்ல, சொல்லு. அதே மாதிரி நீ ஒரு சின்ன விஷயத்த விட்டு கொடுத்தா என்னடா? அவ உனக்காக அவ்வளோ பெரிய விஷயத்தையும் விட்டு கொடுத்துருக்கா. ஆனா நீ இப்ப என்னன்னா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா ராஜா, வேற என்னடா பண்ண சொல்ற? சொல்லு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படிடா கெஞ்ச முடியும்? காலைல விழாத குறையா கெஞ்சிட்டு மன்னிக்கிற மாதிரியே இல்ல. நான் என்ன பண்ண சொல்லு. என்ன ராஜா, நீயுமே வெண்பாவை புரிஞ்சுக்கலன்னா எப்படி? அவளால் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம அவங்களுக்காக இவ்வளவு தூரம் நம்ம விட்டு கொடுக்குறோமே, ஆனா நமக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுக்கலங்கிறது கோவம்டா. அது கூட உனக்கு புரியலையடா. போடா, போய் முதல்ல போய் வெண்பா கிட்ட ஒழுங்கா பேசு போ. தேவையில்லாம வீட்டுக்கு போய் அது இதுன்னு சொன்ன அப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத. போ, நீ வெண்பா கிட்ட பேசு போடா. என்ன சூர்யா, புரிஞ்சுக்காம பேசுற? ஏன் நீ சந்தியா கிட்ட போய் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இதை பண்ண மாட்டேன் போய் மன்னிப்பு கேட்ட. சந்தியா என்னடா பண்ணா? புரிஞ்சுக்கிட்டா. மன்னிச்சுட்டா, நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க. அவ வெண்பாவோட சின்ன பொண்ணுடா, அவ புரிஞ்சுக்கிறா. ஆனா வெண்பா, ஏய் உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ. சந்தியா நான் இப்படிதான் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணா. ஆனா வெண்பா உன்கிட்ட என்ன சொன்ன சொல்லு. நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு அப்படிதான் இருக்கணும். நீ இப்ப புதுசா இதை எடுத்துக்கடா, அப்ப எப்படிடா அவ சம்மதிப்பா? என்ன சூர்யா, எல்லாருமே மேல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்போ கூட வேண்டாம் அமைதியா தான் இருந்தேன். சரி, நீங்க எல்லாருமே சொல்றீங்கன்னா லைட்டா, அதுவும் லைட்டா தான் எடுத்துக்கிட்டேன். அதை கூட இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவளுக்கு பிடிக்காது அப்படிங்கறனாலதான் லைட்டா ஒரு பேருக்கு தான் நான் வாயில வச்சு, அதையுமே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னடா பண்ண? இங்க பாரு ராஜா, போய் வெண்பாக்கு புரியவை. சரி, ஒரு நேரம் சொன்ன, அவ புரிஞ்சுக்கல, மறுநேரம் போய் பேசுடா. புரிஞ்சுக்காம இருக்க போறா. அப்படியே அவ புரிஞ்சுக்காம வீம்பு பிடிச்சானா நீ சொல்றதுல சரின்னு சொல்லலாம். ஒரு நேரம் நீயும் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்க. என்ன ராஜா, நீயே இப்படி வெண்பாவை புரிஞ்சுக்கலன்னா எப்படி? இப்பவுமே நீங்க இப்படி புரிஞ்சுக்காம சண்டை போடுறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிடா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க? இப்பவுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னால விட்டு கொடுத்து போக முடியலையா? நான் விட்டு கொடுக்க தயாரா தான் இருக்கேன். அதை அவ ஏத்துக்கணும்லடா. ஏத்துக்க மாட்டேன்னு வீம்புல இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? என்ன எத்தனை நேரம் போய் பேசுன? ஒரு நேரம் தானே பேசுன. போ, போய் அவட்ட பேசு, சொல்லிட்டேன் போ. ஏய் சூர்யா, என்னடா? பாரு ராஜா, உனக்கு நான் ஒன்னே மட்டும் தான் சொல்றேன். யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ அது உனக்கு தேவையில்லை. ஆனா நீ வெண்பாவை புரிஞ்சுக்கணும். அவ எதுக்காக கோவப்படுறா, என்ன ரீசனுக்காக கோவப்படுறா, அதை நீ புரிஞ்சுக்கணும். அவ கோவத்திலே ஒரு அர்த்தம் இருக்கும். அவளுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிருக்கா. நீ லைட்டா தொட்டாலுமே அவளுக்கு பிடிக்கல. அதை இனிமே பண்ணாத. அதை அவளுக்கு புரியவை. போ, இனிமே நான் தொட மாட்டேன் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சத்தியம் பண்ணி புரியவை. போடா, போய் பேச. நீ இப்படி பேசாம நீ இப்ப ஏதாவது பண்ணி கிளம்பி போனாதான் இது உங்களுக்குள்ள விரிசலை உண்டாக்கும். கண்டிப்பா நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனையில வந்து நிற்கும். இப்பவுமே இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீ விட்டு கொடுத்து போகலைன்னா நாளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி ஆயிடக்கூடாது. சொல்றது புரியும் நினைக்கிறேன். போய் பேசு போடா. இன்னொன்னு சொல்றேன், நான் வெண்பா கிட்ட பேசின வரைக்கும் பழகின வரைக்கும் நான் சொல்றேன், வெண்பாவோட கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அவ கோவப்படுவா தான், ஆனா அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். அவ அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருப்பா, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா. இங்க பாரு, மகேஷ கார்த்திகேயன் எப்படி கண்டிக்கிறா நீ பார்க்க தானே செய்யற. அதனால புரிஞ்சுக்கோடா போ. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க வெண்பா எதனால நம்மளை கண்டிக்கிறா, நம்மளை எதனால திட்டுறான்னு. ஆனா நீ என்னடா? சரிடா, போய் பேசுறேன். இங்கே உட்காந்துருக்க, போடா. இல்லடா, இப்ப போனானா அது இதுன்னு கத்துவாதான். சூர்யாண்ணா, கொஞ்சம் பேசணும், பேசலாமான்னு கேளுங்க. சரிம்மா, நீங்க பேசுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா, அவங்களுக்கு விருப்பமா இல்லைன்னு கேளுங்க. ஏண்டா, அதை என்கிட்ட நேரம் கேட்க மாட்டாங்களா? உங்ககிட்ட கேட்டுதான் என்கிட்ட கேட்பாங்களா? இங்கதானே உட்காந்துருக்கேன் குத்துக்கள் மாதிரி. டேய் அடக்கி வாசிடா. பாருங்கண்ணா, பேசதான் வந்திருக்கேன். பேச விருப்பமான சொல்லுங்க, பேசுறேன். இல்லையா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். நான் இப்ப பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சரிம்மா, நீங்க பேசுங்க. டே ராஜா, பேசிட்டு வாடா. ரொம்ப ஓவரா பேசுன அப்புறம் தான் இருக்கு. ஒழுங்கா சமாதானப்படுத்திட்டு வா. என்ன பேசணும்? நான் மறுபடியும் ஜாயின் பண்ண போறேன். இப்ப எதுக்காக இந்த முடிவு? ஆமாமா, நாங்க சொல்றதை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்க பாருங்க. அதனால நீங்க சொல்றதை ஏன் நான் கேட்கணும்? அது வெண்பா, தேவையில்லாம பேசாத, எனக்கு இது பிடிக்காது. நீங்க மட்டும் எனக்கு பிடிக்காத செய்யல, அப்போ நான் மட்டும் இதுக்காக உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறனால என்னோட ஆசை கனவை நான் விட்டு கொடுக்கணும்? இங்க பாரு, இப்ப நீ சண்டை போடணும்னு வந்திருக்கியா? இங்க பாரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இனிமே வாழ்க்கையில அதை நான் தொடக்கூட மாட்டேன். சாரி. ஆமா, அதான் நான் சண்டை போட்டுட்டு போனோன்னே உடனே வந்து சமாதானப்படுத்திங்க பாருங்க. நாங்களா வந்து பேசணும், வழி நாங்க தான் வரணும்.
நீங்களே இறங்கி வர மாட்டீங்க இல்லையா சார்? ஆனால் நான் என் முடிவில் இருந்து மாற்றிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று ராஜா, ஒரு விஷயத்தில் 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும் இல்லையா? ஒருத்தங்க விட்டு கொடுக்க போகணும். எப்போவுமே நானே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணுமா என்ன? நீங்கள் அப்போ விட்டே கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே? வாழ்க்கையில் அது எப்படி ராஜா சொல்லுங்கள். இப்போவுமே நீங்கள் இப்படி இருக்கீங்களே, நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? வெண்பா சாரி, நான் இனிமே பண்ண மாட்டேன். தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மீறி அதில் நைட்டாக கூட தொட்டது தப்பு தான். மன்னிச்சிரு. இனிமே வாழ்க்கையில் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். சாரி, மன்னிச்சிரு வெண்பா. இதோட இந்த பிரச்சனை விடு. நானே உங்ககிட்ட பேச வரலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. ஆமாம் ஆமாம், அப்படியே பேச வந்துட்டீங்க. ஏய் வெண்பா சாரி, நான் பண்ணது தப்பு தான், சாரி. எங்ககிட்ட யாரும் சாரி கேட்க வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. அதில் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எதுக்கு பார்க்கணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கல பண்ணிட்டு போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் யாரு? சாரி வெண்பா, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான். நீ சொல்லி மீறி நான் பண்ணிட்டேன், சாரி. இனிமே உனக்கு பிடிக்காது எதுவுமே நான் செய்ய மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன். சாரி, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு. இந்த ஒரு வாட்டி தான். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. சரி, நீ ஏதோ ஜாயின் பண்ண போறேன்னு சொன்ன, என்ன? ராஜா பொண்டாட்டியா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன். அது ஓகே. பாருங்க ராஜா, நான் எப்போவுமே உங்களுக்கு பிடிக்காது எதுவுமே செய்ய மாட்டேன். அதே மாதிரி நீங்களும். இப்போ உனக்கு சொல்கிறேன், நானும் எப்போவுமே உனக்கு பிடிக்காது எதுவுமே செய்ய மாட்டேன். சாரி, நான் பண்ணது தப்பு தான், சாரி சாரி, மன்னிச்சிரு. ம் அப்புறம் மேடம், சாரிலெல்லாம் வந்திருக்கீங்க? அது சும்மா உங்களுக்கு பிடிக்கும்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா நானும் ரொம்ப பேசிட்டேன்ல. சாரி, பேச தப்பு தான், சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போகாமல் மேகங்கள் மோத மின்னல்கள் மறையாமல் உறையாதோ நெஞ்சோரமா மழை என்னை கொஞ்சமா இன்னும் ஜோவென்று விழ வேண்டி மறங்கி. சக்தி, மாயா, நீ இங்கே என்ன பண்ணுற? சக்தி இது யாரு? நான் தான் சொன்னேன்ல, என் அத்தை பொண்ணு. என் அத்தை இவளுக்கு தான் என்னை பேசி வச்சுருக்காங்க. என் தலை இழுத்து சொன்னேன்ல உங்ககிட்ட, அவள் தான் இவ. ஓ, அவங்களா இவங்க? எப்படி சக்தி நீங்கள் இவங்கள போய் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? எல்லாம் என் தலை இழுத்து நந்தினி. உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்க பார்த்தது. போய் இவளை கல்யாணம் பண்ண வேண்டிய தலையெழுத்து. என்ன பண்ண, என் அப்பாவும் அவங்க தங்கச்சி பொண்ணுன்னு தலையில் தூக்கு வச்சு ஆடுறாங்க. நான் என்ன பண்ணேன், என் மனசை யாருமே புரிஞ்சுக்கல நந்தினி. வருத்தப்படாதீங்க சக்தி, நான் இருக்கேன். நீ மட்டும்தான் நந்தினி, எனக்கு ஒரே ஆறுதல். சரி, நான் அவளை சமாளிச்சுட்டு வரேன். சரி சக்தி. சக்தி, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்ருக்க. நீ இங்கே என்ன பண்ணுற இந்த பொண்ணு கூட? ஆமாம், இந்த பொண்ணு யாரு? சாரி, நான் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் சக்தியும் நல்ல ஃப்ரெண்டு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருந்தேன். அப்போ தான் சக்தி யதார்த்தமாக பார்த்தேன். அவங்க ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தாங்க. அப்போ தான் நான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சாரி, என்னோடய பேர் நந்தினி. நீங்கள் வந்து ஈஸ்வரி ஆண்டியோட பொண்ணு தானே? எங்கள் அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அது எங்கள் அர்ஜுனன்னா அந்த இன்பா இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலியில் தான். அவங்க தங்கச்சி இந்துவா, உங்கள் கூட தங்கச்சியாக இத்தனை வருஷம் இருந்தாங்கல்ல, அவள் தான் எங்கள் அண்ணனை மயக்கி வச்சுருக்கா. எங்கள் அண்ணனை காப்பாற்றி உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் எங்களுக்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சக்தியை உங்கள் வீட்டில் வச்சு பார்த்தேன். அப்புறம் என்னென்னு பேசினேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி எதிர்ச்சியாக தான் பார்த்தோம். சரி, ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஓ, மம்மி சொன்னாங்க, அது நீங்கள் தானா? சாரி, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சக்தி, உன்னை ஒரு பொண்ணு கூட இங்கே வச்சு பார்த்தேனா, அதான் சாரி. நோ ப்ராப்ளம் ஐயா, எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். ஒன்றும் இல்லை ஐயா, விடு. தேங்க்ஸ் சக்தி, புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். நந்து, தேங்க்ஸ். என்ன சக்தி, தேங்க்ஸ் சொல்லி என்ன வேற ஆளாக்குறீங்க? நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? சாரி, நான் இனி அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன்னு சாரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சக்தி? ஓகே, சரி. மாயா இருக்கா, அவளை சமாளிச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே சக்தி, கேரியான். சாரி நந்தினி. பரவாயில்ல சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. ஓகே நந்து. ஆமாம் ஐயா, நீ என்ன இங்கே இந்த சைடு? இல்லை சக்தி, ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதுக்காக வந்தேன். அப்போ தான் தூரத்தில் ஒன்று பார்த்தேன்னா உன்னை மாதிரி இருந்தது, அதான் கிட்ட வந்து பார்க்கலான்னு வந்தேன். கடைசியில் நீ, அதான் என்னன்னு கேட்டேன். சாரி, நான் அப்படி கேட்டுக்கூடாதான். உன்னை சடான ஒரு பொண்ணு கூட பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டேன். சாரி. ஓகே ஐயா, எத்தனை வாட்டி தான் சாரி கேட்பேன், விடு. சக்தி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? அது நந்தினி, மாயா. ஓ சரி சக்தி, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் டாக்ஸி ஏதாவது புக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் மாயாவை பாருங்கள்.
ஏய் வெயிட் பண்ணு, நானே கொண்டு விடுறேன். இரு, மாயா வாயாலேயே உன்னை ட்ராப் பண்ண சொல்கிறேன். ம். சரி மாயா, நம்ம போகலாமா? சக்தி, அந்த பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இன்னும் கிளைண்ட் மீட்டிங் முடியலை. நான் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வேணா அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ மாயா, நோ வேண்டாம். என்ன சக்தி, அதான் நானே சொல்கிறேன்ல, போங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். போங்க, உங்கள் ஃப்ரெண்டை போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க. ஆர் யூ ஷோர்? ஆமாம் சக்தி, போங்க. ஓகே மாயா, கேரி ஆன். பார்த்து நீ கால் பண்ணி, இல்லைன்னா நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன். இல்லை சக்தி, நான் காரில் தான் வந்தேன். நானே வந்துக்கிறேன். அப்புறம் ஈவினிங் மீட் பண்ணலாம் நம்ம வீட்டில். ஓகே மாயா, பாய். பாய் சக்தி. அப்புறம் நீங்கள் நந்தினி. பாய் நந்தினி. ஓகே பாய்ங்க. என்னங்க வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க? நீங்களும் சக்தியோட ஃப்ரெண்டு, என்னை மாயானே கூப்பிடுங்க. ஓகே மாயா. ஓகே சக்தி, கேரியன். பாய். ஓகே மாயா, பாய். தேங்க்ஸ் நந்து, நல்ல நேரம் சமாளித்து காப்பாற்றிட்ட. இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிடுப்பா இந்த மாயா. என்ன சக்தி, அதில் என்ன இருக்குது? நீங்கள் இந்த பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி மாட்டி விடுவேன்? நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு, அப்போ எப்படி நான் உங்களை மாட்டி விடுவேன்? என்ன பண்ண, இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய தலையெழுத்து. அதான் இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களை பாரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்க போகிறாங்க. என் தலையில் இந்த மாயாவை தான் எழுதியிருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க சக்தி. ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க? நந்து, ஒன்றை மாதிரி கிடைப்பாங்களா சொல்லு? எப்படி இந்த மாயாவை தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, அதனால் கல்யாணம் பண்ணிட்டேன்னு போய் சொல்லி நிற்பேன். என்னதான் எந்த பொண்ணுக்கு பிடிக்க போகுது? இல்லை உங்களை மாதிரி தான் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க போகிறா? எல்லாமே ஒரு கனவு தான். என்ன பண்ண, என் விதி. என்ன சக்தி இப்படிலாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணை கிடைப்பாங்க. என்ன நந்தினி, போ நந்தினி. ஒன்றை மாதிரி எப்படி நல்ல பொண்ணு கிடைப்பாங்க? சும்மா ஆறுதலுக்கான பேசலாம். ஒன்றை மாதிரிலாம் ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, புரிஞ்சு நடத்துக்க பொண்ணு, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா என்ன? கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சா அவங்க கிட்ட என் லவ் சொல்லி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குன்னா சொல்லு, உடனே கல்யாணம் பண்ணலான்னு அவங்க கிட்ட கேட்பேன். என்ன சக்தி, அது எப்படி கேட்பீங்க? அந்த பொண்ணுக்கும் பிடிக்கணும்ல? ஏன் நந்தினி, உனக்கு பிடிக்காது? அது சக்தி, அது ஒன்றை மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது? நானே என் அத்தை பையன் கார்த்திக் பின்ன போனேன், என்ன ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க. மனசில் பட்டதை உடனே சொல்கிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சா யார் வேண்டான்னு சொல்லுவா? அப்படியா? ஆமாம். ஆனால் என்ன பண்ண, என் தலையெழுத்து தான் இந்த மாயா கூட கல்யாணம்னு எழுதி வச்சிருக்காரு. என்ன பண்ண முடியும்? தலையெழுத்துப்படி போக வேண்டியதான். அதான் சக்தி, உங்களுக்கு பிடிக்கலல்ல, ஏன் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணணும்? உங்கள் அப்பா கிட்ட எடுத்து சொல்லலாமே. எங்க நந்தினி, அப்பா கிட்ட பேசி பார்த்துட்டேன். அப்பா தங்கச்சி பொண்ணு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. என்ன பண்ண முடியும்? அதான் உங்களுக்கு பிடிக்கல சக்தி. பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா? இத்தனைக்கும் அவங்க வேற ஒருத்தங்கள லவ் பண்ணிருக்காங்க. அவங்களே நினச்சி வாழ்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட என்ன சக்தி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணுமா? என்ன பண்ண நந்தினி, விடு. எல்லாம் வீட்டில் பெரியவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சக்தி சொல்கிறீங்க? ஆனால் உங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? சரி விடு நந்தினி, வா, உன்னை நானே கொண்டு விடுறேன். டைம் ஆகுதுல. சரி சக்தி. நந்தினி, என் வலையில் விழுந்துட்ட. எனக்கு ஏற்ற ஜோடி நீ தான். எனக்கு இந்த மாயாவெல்லாம் ஒரு துளி அளவு கூட பிடிக்கல. ஏதோ எங்கள் அப்பா இவங்க அம்மா கிட்டேருந்து சொத்தை வாங்கணும். அது எப்படி எங்கள் தாத்தா எல்லா சொத்தையும் எங்கள் அத்தை பேர் எழுதிப்பாங்க. என் அப்பாவுக்கு ஒரு நையா பைசா கூட கொடுக்கல. இவங்க பாவம் பார்த்து போட்டாங்களாம் பிச்சை. இத்தனை நாள் இந்த மாயா என்ன எங்கள் அம்மா உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லியிருப்பான். இதுக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சு பழி வாங்க வேண்டாம்? பழி வாங்குவேன். ஆனால் நந்தினி, ஒன்றை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். உண்மையிலே ஒன்றை எனக்கு மனசார பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாயாவை நான் பழி வாங்கியே தீரணும். அதுக்கு நீ எனக்கு தேவை. சக்தி, போலாமா? நந்தினி, உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேயே? என்ன சக்தி, கேளுங்க. இல்லை நந்தினி, இதை நான் சொல்லாமல் போனால் என் மனசு உறுத்தலாகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். என் மனசில் பட்டுட்டு அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். நந்தினி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ.